நான் இப்போ இருக்கிற எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணிருக்கோம். யாருமே வந்து காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து போகிறதில்ல அண்ட் வேலைக்கும் சில பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு லேப்டாப் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி, ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸில் மீட்டிங் அட்டன் பண்ணுறது மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு லேப்டாப் கண்டிப்பாக வந்து முக்கியம். பட் சிலதில் வந்து பிசி வந்து வாங்குவாங்க. அப்படி நம்ம லேப்டாப் வந்து வாங்க போகும்போது சில ஃபியூச்சர்ஸ், அதாவது முக்கியமான ஒரு 6 கீ ஃபியூச்சர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக வாங்கிருங்க. இது வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது இந்த லேப்டாப் வாங்குறீங்கன்னா இந்த 6 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிச்சு அந்த லேப்டாப் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கங்க. அந்த டீடைல்ஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்ன இந்த 6 ஃபீச்சர்ஸ் இருக்கணும் நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு லேப்டாப் வந்து வாங்க போறீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கும் நீங்கள் வாங்கலாம், அல்லது அந்த 1 மந்த் 2 மந்த் கொஞ்சம் கழிச்சு நீங்கள் வாங்கலாம். அப்படி நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது இந்த 6 விஷயங்கள் கண்டிப்பாக அந்த லேப்டாப்ல இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சருக்கு சேர்த்தா இந்த வீடியோ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்கு எல்லாருமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்கிட்டோம்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா டீடைல்ஸும் வந்து பார்ப்போம். Windows 11 கூட லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சரில் Windows 11 OS வரப்போகுது. Windows 11க்கும் இந்த லேப்டாப்புக்கும் சம்மந்தம் இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் வாங்கிட்ட பிரச்சனை இல்லை, இப்போ வாங்கணும்னா கண்டிப்பாக Windows 11க்கும் அதுக்கும் கம்பேரிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் வந்து வாங்க போறீங்க புதுசாக 2021 எல்லாரும் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஆன்லைன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னா ஒரு 6 கீ ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து முக்கியம். அந்த 6 ஃபீச்சர்ஸில் வந்து முதல்ல ஃபீச்சர் நீங்கள் என்ன பார்க்கணும் லேப்டாப் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசர் வந்து பார்க்கணும். ஏன் நான் வந்து ப்ராசர் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி Windows 11 OS வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சரில் அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து Windows 11 சில ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆகட்டும் அண்ட் AMD ஆகட்டும் சில ஜென்ரேஷனுக்கு மேலே இருந்தால் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஜென்ரேஷனுக்கு மேலே இருந்தால் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ லேப்டாப் வந்து வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு சேர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி வாங்கணும்னா ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்டெல்ல வந்து ஒரு i5 ப்ராசரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துங்க. அப்படி i5 வாங்குறதுக்கு வந்து பட்ஜெட் இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக எனக்கு இருந்தால் போதுன்னா நீங்கள் மினிமமே i3 வந்து வாங்க. அது கீழே வந்து வாங்க வேண்டாம். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் நீங்கள் i5 வாங்கணும் முடிஞ்சுன்னா பெட்டர். அதுக்கு கீழே என்னால் முடியல, கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் i3 வந்து வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் i5 ப்ராசர் i3 ப்ராசர் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜென்ரேஷன் வந்து 8th ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 11th ஜென்ரேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 8th 9th 10th 11th அதனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் Windows 11 சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஃபியூச்சருக்கு சேர்த்து சொல்கிறேன். இது இப்போவே 7th 6th ஜெனரேஷன் வாங்கிட்டு சில பேர்னால வந்து Windows 11 சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாமல் வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால ப்ராசர் வாங்குறீங்கன்னா இன்டெல் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா i3 மினிமமே i3 வாங்கிக்கங்க. அண்ட் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா i5 வாங்கிக்கங்க. அப்புறம் பெட்டர் காஸ்ட் நிறைய இருந்துச்சுன்னா i7 வாங்கிக்கலாம். அண்ட் ரைசாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரைசா 5 வாங்கிக்கங்க. இல்லாட்டி அப்படி பட்ஜெட்லாம் காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ரைசா 3 வந்து வாங்கிக்கங்க. இல்லை 5000 சீரிஸ் 3000 சீரிஸ் வந்து போகிறது உங்களோட சாய்ஸ். கம்மியாக வந்து சூஸ் பண்ண வேணாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு சேர்த்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்குறது ஃபியூச்சரில் சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கங்க. கோரில் வந்து i3 மினிமம் வாங்கிக்கங்க. i5 வாங்கினா பெட்டர். ரைசானில் வந்து பார்த்தீங்கன்னா 5 or 3 வந்து வாங்கிக்கலாம். ஸோ 3000 5000 சீரிஸ் உங்களோட சாய்ஸ் அது. ஸோ ப்ராசர் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். இந்த 6 ஃபீச்சரில் மெயின் முக்கியமான ஃபீச்சர் ப்ராசர் தான். அண்ட் ரெண்டாவது முக்கியமான கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SSD. ஸோ SSD ஏன் முக்கியம் சொல்லி நீங்கள் கேட்கலாம். SSD தான் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக ரீட் ரைட் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் SSD வந்து ப்ரிஃபரன்ஸாக வந்து எடுத்து வராங்க. நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து கேட்கலாம். ஹார்ட் டிஸ்க்கும் SSD கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ரீட் ரைட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். SSD சூஸ் பண்ணுற காரணம் என்னன்னா மெயினாக வந்து ஒரு OS ஃபைல் ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம சிஸ்டத்தோட பூட்டிங்கோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஆப்போட ஓப்பனிங் டைம் அண்ட் ஆப்போட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து SSD வந்து அதிகமாக நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் SSD வந்து தேடி வந்து போகிறாங்க. 512 GB SSD வந்து போதும். ரொம்பவே அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கிக்கலாம். அல்லது 512 GB SSD + 1 TB HDD ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது என்னன்னா ஒரு SSD வந்து மினிமம் வந்து பார்த்துங்க. அப்படியே 512 கிடைக்கலிங்க, அதுக்கு விட கம்மியாக கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 256 GB வந்து பார்த்துக்குங்க. 512 இருந்தால் ரொம்பவே பெட்டர். என் சிஸ்டத்தோட ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணுற ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 வருஷத்துக்கும் கண்டிப்பாக வந்து தாங்கும். அப்படியே நீங்கள் SSD வேணும்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது, என்னால் இப்போயே கொஞ்சம் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா SSD + ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் சேர்த்து வாங்கினா ரொம்பவே பெட்டர். ஸோ ரெண்டாவது மிக முக்கியமான கீ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா SSD 512 GB வாங்குறது பெட்டர். அப்படி இல்லாட்டி 256 வாங்கிங்க. SSD + ஹார்ட் டிஸ்க் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கலாம். அல்லது SSD மட்டும் போட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் சாய்ஸ். மினிமம் SSD இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. மூன்றாவது மிக முக்கியமான கீ ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. என்ன ப்ரோ பேட்டரியை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே அட்டன் பண்ணிருக்கும் போது ரொம்ப நேரங்கள் நீங்கள் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவீங்க. லேப்டாப்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் பிசினா நீங்கள் UPS வச்சிருக்கலாம் அல்லது
அல்லது கரண்ட் சார்ஜ் அது பிரச்சனை இல்லை. லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது நமக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் நம்ம கேட்டு வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 மணி நேரம். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் வந்து போடுத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து சிஸ்டம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்க நம்ம சார்ஜ் பிளக்இன் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு 6 மணி நேரம் மினிமம், மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெட்டர். ஸோ அது வந்து கிடைக்குமா இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் நீங்கள் கேட்டு பாருங்க, கிடைச்சுன்னு ரொம்பவே சந்தோஷம். 6 ஹவர்ஸ் ப்ளஸ் அல்லது 10 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியமான கீ ஃபியூச்சரில் பேட்டரி ஒன்று. ஏன்னா சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பேட்டரி பார்த்து கவனமாக சூஸ் பண்ணுங்க. பார்க்க போகிற 4வது மிக முக்கியமான கீ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம் எல்லாத்துக்குமே சிஸ்டத்துக்கு ரொம்பவே முக்கியமானது இதுதான். ஏன்னா உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்பீட் ஆகட்டும் அண்ட் ரீட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நம்ம மெமரியை ஸ்பீட் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரிய ஆப், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரேம் தான். இப்போ இந்த ரேம் நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மினிமம் இப்போ இருக்க எல்லா லேப்டாப்பும் 8 GB ரேம் தான் வந்து வருது. ஸோ 8 GB ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு கம்மியாக வந்து போக வேணாம். நான் சொன்னேன் என்னன்னா விண்டோஸ் 11 அடிக்கடி திரும்பி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஃபியூச்சரில் அதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB ரேம் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். 2-3 வருஷத்துக்கு போது கரெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டு வாங்க முடியும், ரேம் அதிகமாக வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா 16 GB ரேம் வந்து வாங்கிக்கங்க. ஏன்னா வந்து லேப்டாப்பில் சில இதில் வந்து அப்கிரேட் பண்ண முடியாத சில டைம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். கண்டிப்பாக ரேம் ரொம்பவே முக்கியம். வாங்குறதுனா 8 GB ரேம் மினிமம் வாங்கிக்கங்க. மேக்ஸிமம் உங்களால் 16 GB வரைக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 16 GB வாங்குறது பெட்டர். ஸோ ரேம் 8 GB இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான கீ ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் வாங்கிக்கங்க. ஏன்னா மினிமமே இப்போ வந்து HD ப்ளஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க லேப்டாப்பில். அதை வந்து வாங்க வேண்டாம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4K 8K எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது இனிமேல் நீங்கள் 720p டிஸ்பிளேல யூஸ் பண்ணி அதில் வந்து எப்படி ஒரு மூவியோ அல்லது ஏதோ ஒரு வீடியோ வந்து பார்க்கணும், கண்டிப்பாக வீடியோ கான்ஃபரன்ஸிங் காட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து அது சரிப்பட்டு வராது. ஸோ லேப்டாப் வாங்கணும்னா மிக முக்கியமான ஃபீச்சர் இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OLED LED எல்லாம் நமக்கு கிடைக்காது. நம்ம இருந்தாலும் IPS LCDலேயே ஃபுல் HD ப்ளஸ் கிடைக்கிற மாதிரி வந்து பார்க்கிங்க. 1080p மினிமம் அதிலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. 720 பிக்சல் யாராவது லேப்டாப் இருக்குது அந்த கம்மி ப்ரைஸில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க. உங்களால் வேறு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இதுதான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு கட்டாயப்படுத்த கிடையாது. பட் உங்களால் முடியும், இன்னும் ஒரு 1000 2000 ஒரு 2-3000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் இருங்க. அதாவது 1080 பிக்சல் மினிமம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. அதுக்கு மேலே எவ்வளோவா இருந்தாலும் பெட்டர் தான். ஸோ கம்மியாக போக வேணாம், 720 பிக்சல் கம்மியாக வந்து போக வேணாம். உங்களால் முடியாத பட்சத்தில், வேறு என்னால் ஆப்ஷனே இல்லாத பட்சத்தில் நீங்கள் 720 பிக்சல் நோக்கி வந்து போகலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் 1080p ஃபுல் HD ப்ளஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். 5 ஃபீச்சர் வந்து பார்த்துட்டோம். கடைசியாக பார்க்க போகிற 6வது ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். என்னதுன்னா துட்டு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அமௌண்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இடிக்கும். எல்லா ப்ராசர், எல்லா ரேம் ஆகட்டும், எல்லா SSD ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து கிடைக்குமா கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி தான். பட் இதில் ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நான் எதுவும் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸில் வந்து இருக்கும். இதெல்லாம் இருந்துக்கலாட்டி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதில் அமௌண்ட் எனக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லேப்டாப்பில் ஏதோ ஒன்று கம்மியானா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப் வந்து கிடைக்கும்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இல்லை. இதுதான் நான் வந்து சொல்லுவேன். இதில் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா i5 கிடைக்கலாட்டி i3 வந்து போய்க்குங்க. 8 GB RAM வந்து மினிமம் அதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அண்ட் IPS LCD வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியாத பட்சத்தில் 720 வந்து போய்க்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SSD வந்து பார்த்தீங்கன்னா 512 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது கீழே 256 போய்க்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபியூச்சரில் நீங்கள் வேணும்னா 1TB ஹார்ட் டிஸ்க் இல்லை 2TB ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து மெயின் அதிகமாக சொல்லியிருக்கேன். i5 ஆகட்டும், 8 GB RAM ஆகட்டும், அண்ட் 1080 பிக்சல் ஆகட்டும், அண்ட் SSD 512 ஆகட்டும், 1TB வரைக்கும் கூட இருக்குது. அதெல்லாமே நான் யோசிக்காமல் நான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் சொல்லியிருக்கேன். பட்ஜெட்டை தாண்டி ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட சாய்ஸ். இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் 11 ஃபியூச்சரில் வந்து வரும்போது இந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து இதெல்லாமே வந்து இருந்தால் மட்டும் தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸில் வர லேப்டாப் எல்லாமே வந்து இந்த கம்பேட்டபிலிட்டியோட கண்டிப்பாக இந்த சிஸ்டம் ரெக்கமெண்டேஷன் தான் வரும். ஏன்னா பட்ஜெட்டும் அதிகமாக தான் இருக்கும். நான் ஃபியூச்சரில் சொல்லிங்க கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு விண்டோஸ் 11 லேப்டாப் வரும்போது அப்போ நமக்கு வேறு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கணும்னா இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1 வருஷமோ 2 வருஷமா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 3 to 4 வருஷமா கண்டிப்பாக லேப்டாப் மினிமமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்போ போய் மறுபடியும் ஒரு 50,000 ஒரு 60,000 கொடுத்து லேப்டாப் வாங்குறதுக்கு நீங்கள் இப்போவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். பிசி பற்றி போகல, அது எப்போ வேணால் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அது ரேம் வேணும்னா காட்டி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ்
எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ப்ரைஸ் வந்து நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு 70,000 பட்ஜெட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு 35-40 கிலோ கிடச்சுன்னா அந்த i3 அந்த ப்ராசர்லாம் நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த 6 மிக முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா லேப்டாப் நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 2021 எல்லாருமே லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த 6 மிக முக்கியமான கீ ஃபீச்சர்ஸை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. லேப்டாப் வாங்க போகும்போது இந்த ஃபீச்சர்ஸ் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக லேப்டாப் வந்து பை பண்ணி வாங்க முடியும். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா அதையும் சொல்லுங்கள். அண்டு மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.